எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு பூமியின் காலநிலை மாற்றத்திற்கு காரணங்கள் நவகிரகமா மனிதர்களா என்று அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பார்த்துருவோம். இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பூமி வெப்பமடையுது, பூமி கால சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி சரியாக வரலன்ற கோடு வேடை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஏன் பூமி அதுமாரி ஆச்சுன்னா, நம்ம பூமியில் சரியாக பராமரிக்கலை, நம்ம பூமியை நம்ம சரியாக பராமரிக்காமல் போனதுக்காக தான் காரணன்ற நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா, இந்த நவகிரகங்களும் நல்லா இருந்தால் தான் இந்த சூரியன்ற ஒரு தலைவன் நல்லா இருப்பான். ஏன்னா இந்த 9 குழுவும் நல்லா இருந்தால் தான் சூரியன் நல்லா இருப்பான். சூரியன் நல்லா இருந்தால் தான் 9 குழுவும் நல்லாயிருக்கும். யூனிவர்ஸில் ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு செயின் லூப் இருக்குது. எதனா ஒரு கிரகத்தை, இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரகத்தை டேமேஜ் பண்ணோம்னா இது ஒட்டுமொத்த கிரகத்துக்கும் பாதிப்பு உண்டாகும். இதுதான் நம்ம கோயிலில் நவகிரக வழிபாடு வச்சு நம்ம கோயிலில் வணங்க வச்சாங்க. ஏன் நவகிரக வழிபாடு வச்சு வணங்க வச்சாங்கன்னா, 9 குழுவையும் வணங்கு உங்கள் எண்ணாளிகள் மூலமாக. அந்த 9 குழு நல்லா இருந்தால் இந்த பூமி நல்லாயிருக்கும், நீ நல்லா இருப்ப இந்த தத்துவத்துக்கு தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம யாரும் நவகிரக வழிபாடு பண்ணுறோம், ஆனால் பூமியை நாசம் செய்கிறோம். இயற்கையை ஒரு மரத்தை வச்சு வளர்க்கறது கிடையாது. இயற்கையை கண்டபடி நம்ம மனம் போகலை நம்ம வீண் வேலையை செஞ்சு பூமியை டேமேஜ் பண்ணுறோம். ஆராய்ச்சின்ற பேரில் வேற்று கிரகத்தையும் போய் இதே வேலையை தான் நம்ம செய்கிறோம். அப்போ இப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, சூரியன் டென்ஷன் ஆகிடுது. சூரியன் டென்ஷன் ஆகணும் என்ன ஆகுனா, அவன் வெப்பத்தை அதிகமாகிடுவான். அவன் வெப்பத்தை அதிகமாகிறதுனால என்ன ஆகுது, நவகிரக கோள்களுக்கும் கால சுழற்சியில் மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரிய வழிபாடாக வச்சு வணங்க வைக்கிறதுக்கு காரணமும், சூரியனும் நம்ம வணக்கத்துக்கு உள்ளாக்கிறதுக்கு காரணம் இதனால்தான். சூரியனை வழிபடணும். அப்போனா எல்லாத்துக்கும் பார்வை பூமி மேலே தான் இருக்கும். சூரியனோட பார்வையும் பூமியில் தான் இருக்கும், நவகிரக பார்வையும் பூமி மேலே தான் இருக்கும். ஏன்னா பூமி தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது பூமியை நம்ம செழுமையாக வச்சுருக்கணும், சுற்றி இருக்கிற நவகிரகங்களையும் செழுமையாக வச்சுருக்கணும். பூமியை செழுமையாக வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னா, பூமியிலேருந்து தான் நம்மளோட எண்ண அலைகளை அதுங்களுக்கு பாஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே எது மூலிமா வேலை செய்யுதுன்னா, சிக்னல் மூலிமா தான் வேலை செய்யுது. நீ பூமிக்கு சோறு எதுவுமே சூரியனுக்கு சோறு போட தேவை வேண்டிய அவசியம் இல்லை. நீ சூரியனுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ சூரியனுக்கு நவகிரகங்களுக்கும் மற்ற கோள்களுக்கும் நீ எதுவும் துணியை கட்டி விட வேண்டிய அவசியமே இல்லை. உன் எண்ணங்கள் மூலிமா தான் வாழ்த்துக்கள் தெரிவித்தா, இந்த எண்ணாலைகள் மூலமாக அது ஒரு அதிர்வலையை உண்டாக்கி அதற்கு உண்டான உணர்வுகளை உண்டாக்கி அந்த கோள்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்யும். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மைண்டுக்குள்ளே எழும்புகிற எண்ண அலைகள். நம்ம சுவாசிக்கிற காற்று பல நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள்லாம் இருக்குது நம்ம மண்டைக்குள்ளே. அதுக்கேற்ற பாயிண்ட்டை டச் பண்ணி அதுக்கேற்ற சிக்னலை அங்கே அனுப்பும். இது எல்லாமே சயின்ஸு. அப்போது நவகிரகங்கள் நல்லா இருக்கணும், நம்ம நவகிரகங்கள் பூஜை பண்ணுறோம். இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த ஆராய்ச்சின்ற பேரில் அளவுக்கு மீறி போகாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நன்றி, வணக்கம்.